ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பேட்டர்ன்ஸ் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்தது நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், பிசியில் ஒரு 24, ஏ போல் 8 இருக்குது, பிசி 24, ஏசி 26. ஓகேவா? 24, 26, ஏபியில் ஒரு 25 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? சிம்பிளானது தான். இங்கேயுமே பார்த்திங்கன்னா 25 அப்படிங்கிற பேர் வரிசையாக வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு 25ங்கிற பேர் உள்ளே வரலாம். வேணுங்கிறவங்க 25, 52ங்கிறது ஏபிபிசி ஏசியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை, இது 3ஆம் டைம்ங்கிறதுனால இவன் ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு வேளை 70 இல்லை 07 அப்படிங்கிற மாதிரி பவரில் வைக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு 25 அப்படிங்கிறது ஏபியில் அடிச்சிருக்குதான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா ஏபியில் 25 அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஏபியில் 25ன்னு வரும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஏ போர்டு 8, பி போர்டு 7, சி போர்டு 6ன்னு வரணும். ஆனால் 6ன்னு வருவானாங்கிறது தெரியல. நேற்று 6 இறக்கிட்டான். அதனால் நான் திருப்பி என்னன்னு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா 9 அப்படின்னு போயிடலாம்னு நினைக்கிறேன். 7, 8, 9 அப்படின்னு சொல்லி 259 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரு. அப்படி இல்லைன்னா ஒரு 709 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கணக்கு. பாருங்கள், உங்கள் கணக்கில் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இங்கே இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணியிருந்தான். இங்கே வரும்னு சொல்லி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது எங்கே அப்படின்னா இங்கேருந்து அந்த ஏபியில் இருக்கிற நம்பரை எல்லாத்தையுமே எடுத்து இங்கே அடிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு நம்பர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 87க்கு 78 வரும்னு சொல்லி நம்ம 780 ஏதோ கொடுத்துருந்தோம். 78 ஏபியில் வருங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் நான் 27 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். வேணும், அது பேட்டர்ன் நல்ல பேட்டர்ன் தான். ஒரு நாள் 2 நாள் தள்ளி அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஓகேவா? இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 ஆச்சு. இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் கேமு. இந்த 2 நாளைக்கு மட்டும் வேணால் அந்த ஏபியில் ஒரு 78 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரூட்டு படி நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இங்கே இதுக்கு பக்கத்துலேயே இப்போ இங்கே ஏபி 24, ஒரே ஒரு நிமிஷம் மாற்றி மார்க் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே 542 அப்படின்னு அடிச்சிருப்பான். 42 பிசி, அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 24 அப்படிங்கிற மாதிரி இங்கே அடிச்சிருப்பான். ஓகேவா? அதே மாதிரி மேலே 67, அந்த 67 ரிவர்ஸ் பண்ணி 76 அப்படின்னு இங்கே அடிச்சிட்டான். இது 3ஆவது டைம் தான், அதனால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த 27 திருப்பி இங்கே 72 அப்படிங்கிற மாதிரி இங்கே வரலாம். ஓகேவா? அப்படி 72 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். 72 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 74, 76 அப்படிங்கிறத அடிச்சிருக்கான். ஒரே நிமிஷம். பிசியில் 27 திருப்பி 72 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? பிசியில் அப்படி வந்தால் ஏ போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 72 பிசி வந்துச்சுன்னா ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுலேயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பாருங்கள், பி போர்டு 7 வச்சு என்ன அடிச்சிருக்கா பாருங்கள், ஒரு 57. அந்த 57க்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இன்னொரு 57 அப்படின்னு சொல்லி பி போர்டு 7 வச்சு கரெக்டாக அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போது அதே மாதிரி அடுத்து ஒரு 27 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு ஒரு 27 அப்படின்னு நேற்றே அடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ நமக்கு பி போர்டு 7 வர்றதுனால இங்கே ஒரு 17 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 17க்கு ரிப்பீட் ஒரு 17 வந்தால் அந்த இது கரெக்டாக ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக இதில் ஒரு 172 அப்படிங்கிற நம்பரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கொடுக்குறது கெஸ்ஸிங் மட்டும்தான், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. யாரும் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்கவும் முடியாது. ஓகேங்களா? மிஷினை சுற்றுறான், வர்ற நம்பர் தான், வர்ற நம்பர் கூட வராமல் போகும். அப்படி தான். இப்போ முந்தா நாள்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கு நாளோ இந்த 885 அடித்த அன்றைக்கி பிசியில் 95 வரும்னு நம்ம எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 95 தான் வந்துச்சு. ஆனால் அது அன்சோல்வ் பண்ணிட்டான்.
அப்படி இருக்கும்போது வர்ற நம்பர் கூட வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவுமே 100% இல்லை. ஓகேங்களா? எல்லாமே இந்த கேரளா கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 50-50 சான்ஸு தான். ஓகேங்களா? அதனால் பெருசாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அளவாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி கொடுத்ததில் 1 2 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மறந்துடுவேன் டக்குன்னு. அதனால தான் வந்து கொடுத்த அந்த ஒரு டவுட்டாக சொல்கிறேன். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.